அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்கன்னா இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். وقال الله تعالى أيضا ومريم ابنة إمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நியாமத் என்னவென்றால், அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சபையிலே இந்த நேரம் நம்மை அமர வைத்திருக்கிறான். இது மனித வாழ்க்கையில் இது போன்ற சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பொதுவாக ஒரு மனிதர் ஒரு ஆபிதாக, சாதாரணமான ஒரு வணக்கசாலியாக இருப்பதை விட அவர் மார்க்கத்தை தேடக்கூடிய, படிக்கக்கூடியவராகவும், மார்க்கத்தை தெரிந்து கொள்கிற சபைகளிலே அவர் ஈடுபடுகிற போது, அதிலே அமர்ந்திருக்கிற போது, மன் சலக்க தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் அறிவை தேடி ஒரு பாதையிலே நடந்து செல்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான பாதையை இலகுபடுத்தி விடுகிறான். இந்த இடத்துல மன் சலக்க தரீகன், ஒரு பாதையில் நடந்து செல்வது என்றால் நம்ம நடந்து போகிறது என்ற அர்த்தத்தில் அந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நாம் அறிவு தேடலுக்கான முயற்சி செய்தல், அதான் அதற்கு கருத்து. அப்போ நாம் அறிவுக்கான முயற்சி செய்யும் போதெல்லாம், அந்த வழியிலே நாம் பயணிக்கும் போதெல்லாம், அதை தேடுகின்ற அந்த முயற்சியில் ஈடுபடும் போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் போகிற பாதை லேசாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கத்தை தெரிஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு போகிறது நமக்கு எப்படின்னு விளங்கும். மார்க்கமே தெரியலைண்டா நாம் அதை அறிந்து செயல்பட முடியாது. அப்போ மார்க்கத்தை படிக்கும்போது அதை தெரிந்து செயல்படுகிற வாய்ப்பு சொர்க்கத்துக்கு நம்மளே கொண்டுகிட்டு போகுதுன்றதான் சுருக்கம். அப்போ இந்த வகையில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்களை படித்து வரோம். கடந்த என்னுடைய வகுப்பில், அதாவது இந்த மார்க்க ரீதியாக ஒழுக்கக்கேடுகள் சமுதாயத்தில் நிறைய ஏற்படுது. அது ஏற்படாமல் இருப்பதற்கான வழிகாட்டுதல் என்ன, ஏன் அந்த தவறுகள் சமுதாயத்தில் உண்டாகுது என்பது சம்பந்தமாக நான் கடைசியான என்னுடைய அந்த மார்க்க அமர்வில் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். இன்று ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அதாவது நாம் குர்ஆனை படிக்கும்போது சில இடங்களில் நாம் என்னென்று தெரியாமல் கடந்து போகிற ஏராளமான இடங்கள் இருக்கிறது. என்னென்று தெரியாது, ஆனால் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிட்டு போய்ப்போம். நம்ம ஏற்கனவே ஒரு தலைப்பை பற்றி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 2 அல்லது 3 தொடர் பேசிப்போம். பனு இஸ்ரவேலர்னா யார் ஞாபகம் இருக்கிறதா இருக்கும்? யா பனி இஸ்ராயில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். நம்ம அதை ஓதிக்கிட்டே போகிறோம். பனு இஸ்ரவேலர்களே, யா பனி இஸ்ராயில் அப்படின்னு நம்ம குர்ஆனில் நிறைய ஓதுறோம். ஆனால் பனு இஸ்ரவேல்னு அல்லாஹ் யாரை சொல்கிறான், அவங்களோட வரலாறு என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. எல்லாருக்கும் தெரியலன்னு நான் சொல்ல வரல, தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குர்ஆனை பொறுத்தவரையும் இது நமது வாழ்க்கைக்கான ஒரு உயிர். அது வழிகாட்டின்றதை விட அது ஒரு உயிர். அதை நாம் வாழ்க்கையில் புறக்கணித்தால் அதில் ரிசல்ட் எப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றது மாதிரி, ஒமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கான். யார் நம்முடைய இந்த நல்லுபதேசத்தை புறக்கணிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கடியானதாக இருக்கும், ஒரு கஷ்டமானதாக, ஒரு கிரிட்டிக்கல் லைஃப். அல்லாஹ் சொல்றான், கியாமத் நாளில் அவனை குருடனாக எழுப்புன்றான். இந்த உலகமும் அவனுக்கு கஷ்டமாக மாறிடும். அப்போ குர்ஆன் என்பது நமது வாழ்க்கைக்கான ஒரு உயிர் நாடி. எப்போவுமே அது நம்முடைய உள்ளங்களில் அது சுமக்கப்படணும். நம்மட சிந்தனையில் அந்த குர்ஆன் நம்மகிட்ட இருக்கும். எந்த நேரமும் குர்ஆனை பற்றி அந்த தேடல் நம்மகிட்ட இருக்கணும், அதை பற்றிய படிப்பு நம்மகிட்ட இருக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் இன்றைக்கு நான் முக்கியமான ஒரு சப்ஜெக்டை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம்னு நினைக்கிறேன். குர்ஆனில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ஆலு இம்ரான், சூரா ஆல இம்ரான் படிச்சிருப்பீங்க. எத்தனாவது சூரா? முதலாவது சூரா பக்கரா, ரெண்டாவது மன்னிக்கணும் சூரா ஃபாத்திஹா, ரெண்டாவது சூரா அல் பக்கரா, மூணாவது ஆல இம்ரான். அது என்ன ஆல இம்ரான் என்று சொன்னால் என்னது? அதில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலேயே ஆல இம்ரான், ஆலு இம்ரான் தான். அது இலக்கண ரீதியான மாறுதல் தான் ஆலண்டு வாருது. அது ஆலு இம்ரான், சரியா சொல்கிறேன்டா. இப்போ சில விஷயங்கள் இந்த ஹரக்கத்து மாறுறதுக்கு பின்னால் இலக்கண ரீதியான ஒரு காரணம் இருக்கும். அதை இப்போ நான் புரிய வைக்கிறது கஷ்டம். விளங்கா சொல்கிறது? அது ஒரு செயற்படு பொருள் வினியாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எழுவாயாக இருந்தால் எப்படி இருக்கும், பயனிலியாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சட்டம் ஒன்றிக்கும். இப்போ நாம் ஆல இம்ரான்டே வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சூரா ஆல இம்ரான். அது என்ன ஆல இம்ரான்னு சொன்னா? யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. யாருக்காவது அதுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு சொல்ல வரல. தெரியுமா? உண்மையாக அதாவது எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கணும்லாம் இல்லை. தெரியாத விஷயங்கள் இருக்கிறது நம்மளோட குறைபாடெல்லாம் கிடையாது. தெரியாட்டி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அவ்வளோதான். ஆனால் ஒரு விஷயம் தான் டேஞ்சர். அது என்ன தெரியுமா? அதுக்கு அரபில் சொல்லுவாங்க, அந்த ஜஹலுல் முரக்கப்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கிறது கோளாறு இல்லை, மாற்றி விளங்கி வச்சுப்பான் சிலவன். உதாரணமாக ஜஹலுல் முரக்கம்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் யானையை பூனைன்னு விளங்கி வச்சுப்பான். அவன் உண்மையான யானையை காட்டினா பைத்தியமா உனக்கு இதான் யானைன்னு சொல்லி உண்மையாக தெரிஞ்சவனே மாட்டேன் எனக்கு விளங்க சொல்லுது. அவன் வந்து நாயை சிங்கன்னு வழங்கி வச்சுக்கிறான். அவன்கிட்ட சிந்தனையில் நாயின்னு சொன்னாலே அவனுக்கு சிங்கம் தான் வரும். ஏன்டா அவன் நாயை சிங்கன்னு நினச்சிருக்கிறான். இது டேஞ்சர். அதாவது ஒன்றை மாற்றி வழங்கி வச்சிருக்கிறது தான் டேஞ்சரே தவிர தெரியாமல் இருக்கிறது ஆபத்தல்ல. அதனால உங்களுக்கு யாருக்காவது தெரியலன்றதை வச்சு நீங்கள் ஒன்றும் தெரியாத ஆட்கள் நான் சொல்ல வரல. எல்லாருக்கும் மூலியமாக இருக்கும், தெரியாத விஷயமெல்லாம் இருக்க தான் செய்யும். நாங்கள் படித்து தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். ஆல இம்ரான் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு ஓகே, தெரியாட்டி இன்னைக்கு நாம் அதை படிச்சிடும். சூரா ஆல இம்ரான் 3வது ஒரு அத்தியாயம் இருக்குது. அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சூரா ஆல இம்ரான் 200 வசனங்களை கொண்ட ஒரு அத்தியாயம். கிட்டத்தட்ட இந்த பெருசுன்னு கணக்கு பார்க்கும்போது 7வது இடத்துல உள்ள பெருசு. 7வது, அதாவது பெரிய சூரா 200 வசனங்கள் அதில் இருக்கு. அதே நேரத்தில் இது மதீனாவில் இறங்கின ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டில் இறங்கின ஒரு அத்தியாயம். நல்ல ஒரு அத்தியாயம். நிறைய சட்டங்கள் அந்த சூரா ஆல இம்ரானில் நீங்கள் பேசலாம். அதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதாவது நாளை மறுமை நாளில் மனிதர்களுக்காக சிபாரிசு பண்ணுகிற ஒரு அத்தியாயம். அதை ஓதுங்கன்னு ரசூலுல்லாஹ் நிறைய சொன்னாங்க. அதுக்கு நிறைய சிறப்புகள் சொன்னாங்க. நம்ம அந்த ஆல இம்ரான் அத்தியாயத்தை படிக்கல. அதை படிக்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பற்றி மேலதிகமாக படிப்போம். பொதுவாக இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒருமைப்பாடு, ஒற்றுமையாக இருக்கிறது தானே, இதுதான் இஸ்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு பகுதி. அதை நம்ம முடியுமான வரையும் அதை தவிர்க்க, அதாவது இந்த பிரிவினைகள், முரண்பாடுகள், பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்க்கிறதுக்கான பாதைகளை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரும். இப்போ நபிமார்களது வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் பாருங்கள், ஷரஅ லக்கும் மின தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹன், நூஹுக்கு எதை மார்க்கமாக கொடுத்தானோ அதைத்தான் நபியே உங்களுக்கு நாங்கள் மார்க்கமாக தந்திருக்கோம். ஒமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்தது. மூசா வ ஈசா, மூசா ஈசா அலைஹிமுஸ்ஸலாம், இவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்த என்னடா அன் அகீமுத்தீன், நீங்கள் மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும். மார்க்கத்தை அந்த பூமியில நீங்க நிலைவர செய்ய வேண்டும். வலா தஃபர்ரகு ஃபீஹி, நீங்க அதில் பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த ஒருமைப்பாட்டுக்கான வழிகளை தான் இஸ்லாம் வச்சு. அது நீங்க நபிமார்களது வரலாற்றை எடுத்துக்கிட்டாலும் அல்லாஹ் சொல்றான், அவர்களில் அதாவது துர்ரியத்தன் பாபுஹா மின் பாபுன், அவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரை சார்ந்தவர்களாக இருக்கிறார். அப்ப நபிமார்களே அவங்க நோக்கம் மட்டுமல்ல, அவங்க வந்து ஒன்றுபட்டவர்கள், ஒருத்தர் சார்ந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அந்த ஒருமைப்பாடு சம்பந்தமா நிறைய இடங்கள்ல சொல்றான். அப்ப இந்த வகையில இந்த சூரா ஆல இம்ரான் படிக்கிறதுக்கு முதல்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசின சில இடங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ இஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ஆதமை தெரிவு செய்தான், இஸ்தஃபா தேர்ந்தெடுத்தான். வ நூஹன், நூஹையும் அல்லாஹ் தேர்வு செய்தான். வ ஆல இப்ராஹீம, இப்ராஹீமுடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? தேர்வு செய்தான். வ ஆல இம்ரான, இம்ரானுடைய கிளையையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? இந்த உலகத்துல வந்து சில மனிதர்களை, நபிமார்களை, அதே மாதிரி சில கோத்திரத்தை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல தெரிவு செஞ்சதாக சொல்றோம். தேர்வு செய்தான், தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். சரி, இப்போ அது என்னது? அல்லாஹ் தஆலா இஸ்தஃபான்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர் தன்னை கையால படைச்சி தன்னுடைய உயிரில் இருந்து ஊதி மலக்குமார்களை அவருக்கு சுஜூது செய்ய வச்சு, எல்லா பொருள்களுடைய பெயரை படிச்சு கொடுத்து மலக்குமார்களுக்கு அதை படிப்பிக்க வச்சு வழங்குறா, சொர்க்கத்தில் குடியமர்த்தி, ஏன்னா சொர்க்கத்திலேருந்து அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு அவனுடைய ஒரு ஞானத்தின்படி அல்லாஹ் என்ன செய்தான்? அனுப்பினான். அப்போ அல்லாஹ் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தெரிவு செய்திருக்கிறான். அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனித சமுதாயத்தில் முதல் தூதராக இந்த உலகத்துக்கு அனுப்பினான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை 950 வருஷம் அவர் இந்த உலகத்தில் வாழ வச்சான். ஏன்னா அவரை வந்து ஒரு சிறப்பு மிக்கவராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனித சமுதாயத்தினுடைய கடைசி நபித்துவத்தின் தந்தையாக அவர் இருந்தார். ஏன்னா அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக அவர் இருந்தார். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களை என்ன செய்யறான்? சில நபிமார்களை, சில நல்லவர்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததாக சொல்றான். பொதுவாக மனித சமுதாயத்துக்கான ஒரு சிறப்பு குர்ஆன்ல சொல்லப்படுது. நீங்க சூரா பனு இஸ்ராயீல்ல 70வது வசனத்தில் பாருங்க, அல்லாஹ் சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கர்ரம்னா சங்கைப்படுத்தியிருக்கிறோம், சிறப்பித்திருக்கிறோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர், தரையிலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், நல்லவைகளை அவர்களுக்கு உணவாக நாம் வழங்குகிறோம், நல்லவைகளை அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரி மிம்மன் ஹலக்னா தஃதீலா, நாம் படைத்த ஏராளமான படைப்புகளை விட அவர்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். பொதுவாகவே மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்தான். ஆதம் நபிக்கு கொடுத்தது மாதிரி, இப்ராஹிம் நபி கொடுத்த மாதிரி மனித சமுதாயம்னாலே ஒரு மிகச்சிறந்த ஒரு சமுதாயம் தான். அதில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது இன்னும் சிறப்பு. குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்காக வெளியாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் யாரை சொல்றான்? யார் முஸ்லிமாக வாழ்ந்து பிறருக்காக வாழ்றாங்க,
தனக்காக சுயநலத்துக்காக வாழ்றவங்களை பற்றி அல்லாஹ் அங்கே பேசலை. தனக்காக மட்டும் வாழ்றவன் சுயநலக்காரன், பிறருக்காக வாழ்கின்றவன், பிறருடைய நல்ல அக்கறை எடுக்கிறவன், பிறருக்கு நல்லதை சொல்லக்கூடிய சமுதாயத்தை அல்லாஹ் சொல்றான். நீங்க தான் இந்த உலகத்திலே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை பொதுவாக சொன்னாலும் இந்த இடத்துல நபிமார்களை சொல்றான். குறிப்பாக ஆல இம்ரான் என்று சொல்றான். இப்போ இதான் நம்மட டாபிக். ஆல இம்ரான்டா யார், யாரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான். நான் ஏற்கனவே பனு இஸ்ரவேல் சம்பந்தமா பேசுறேன். அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களை பற்றி சொல்லும்போது சொல்றான், இந்த அகிலத்தாரை விட நாம் அவர்களை மேன்மைப்படுத்தினோம். பனு இஸ்ரவேல் யார் சுருக்கமா தெரியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகளிலிருந்து வந்தவங்க. அதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார்கள் இருந்தாங்க. ஒன்று அடிமைப்பெண் ஹாஜர், இன்னொன்று அவங்களோட முதல் மனைவி சாரா. அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் ஊடாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததி தான் பனு இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லுவோம், இவங்க தான் பனு இஸ்ரவேல். நான் ஃபுல்லாக இதை படிச்சிட்டோம். இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் இருந்து வந்த 2 கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க. இவங்களை இம்ரானின் கிளைன்னு சொல்லப்படும். அல்லாஹ் இங்க சொல்றது ஒரு கோத்திரத்தை தான். இல்லை 2 கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யாராவது வந்து குழப்பி விடுவாங்க, நீங்க ஆல இம்ரான் படிச்சீங்களா? மாமா ஆல இம்ரான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அது வேற ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உங்களை குழப்பனா அது என்ன 2ன்னு நீங்க தடுமாறக்கூடாது. அப்படிங்க இது இல்லை இதுதான் தெரியணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் தஆலா அந்த ஆல இம்ரான் சொல்லி யாரை சொல்றான்னு சொன்னா இம்ரானின் கிளையினர். நாங்கள் முதலாவது சுருக்கமாக பதில பார்த்தோம், அதுக்கு ஒரு டீப்பா போவோம். ஏன்னா டீப்பா போக போய் கடைசி முடிவில் சுருக்கம் தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால இது யார் அல்லாஹ் தஆலா சொல்றான்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட வாப்பா தான் இம்ரான். விளங்குதா சொல்றேன்? இம்ரான்ன்றது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பாட பேர். அவங்களோட மனைவி, அதாவது இம்ரானுடைய இம்ரான் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவங்களோட மனைவியை பற்றி தான் பேசுறான். ஒரு சாலிஹான ஒரு குடும்பம், இன்றைக்கு இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸை பராமரித்த ஒரு குடும்பம். விளங்கா சொல்றது? அந்த குடும்பத்தோட ரிலேஷனாய் வரக்கூடியவர் தான் ஜக்கரியா நபி. அவரோட மகன் யஹியா நபி. இந்த ஜக்கரியா நபி யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரிய திருமணம் முடிச்சவங்கன்ற ஒரு செய்தியும் இருக்குது, தாயின் சகோதரிய திருமணம் முடிச்சவங்கன்ற ஒரு செய்தியும் இருக்குது. இது வரலாற்றில் சொல்லப்படுறது. இப்ப இந்த ஆல இம்ரான்ல வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவனோட வாப்பா இம்ரான், உங்களுக்கு தெரியும். ஆலு இம்ரான் சொல்றது இம்ரானுடைய சந்ததிகள் அல்லது குடும்பத்தினர் அல்லது கிளையினர் அல்லது கூட்டத்தினர் அர்த்தம். ஆளுன்னு சொல்றது நிறைய நீங்க கேட்டுப்பீங்க. ஏன்னா நம்ம அந்த அத்தஹியாத்தில் கூட நம்ம சொல்லுமா இல்லையா, ஆல இப்ராஹிம் சொல்லுமா இல்லையா, இப்ராஹிமின் கிளையினர் சந்ததிகள். அதே மாதிரி ஆலு ஃபிரௌனுமே. இந்த ஆல் என்ற அந்த வார்த்தை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்ற, நபிமார்கள் சொல்றது ஃபிரௌனுக்கு சொல்றான், வ இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன் என்றான். ஃபிரௌனுடைய கிளையிலிருந்து உங்களை காப்பாத்தினோம், கூட்டத்தாரிடம் இருந்து காப்பாத்தினோம். அப்ப ஆலு ஃபிரௌன் அல்லாஹ் தஆலா ஃபிரௌனின் கிளையார்கள் என்று சொல்றான். ஆலு மூசான்னு சொல்றான், ஆலு ஹாரூன் சொல்றான். அல்லாஹ் தஆலா சூரா பக்ரால 248ல சொல்றான். அதே மாதிரி ஆல இப்ராஹிம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆல யாக்கூப்னு சொல்றான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கிளை, அதான் பனு இஸ்ரவேல் சமுதாயம். அதே மாதிரி ஆல தாவூத்னு சொல்றான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சந்ததிகள் தான். இவங்க எல்லாம் இந்த பனு இஸ்ரவேலுக்கு கீழே வரக்கூடியவங்க தான். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பிள்ளைகள் தான் இந்த பனு இஸ்ரவேலர்களோட ஆரம்பம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த பனு இஸ்ரவேல் சமுதாயம் 2 ஆகுறாங்க. ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர். இந்த பனு இஸ்ராயல் சமுதாயத்துக்கு கடைசியா வந்த நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததியில கடைசியா வந்த நபி யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததியில கடைசியா வந்த நபி யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா விளையணும், இது என்ன வித்தியாசம்னு விளையணும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் சாரா என்ற அந்த சந்ததி மூலமா வந்தவங்க தான் பனு இஸ்ரவேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததி. இங்க ஹாஜர் மூலமா வந்ததான் ரசூலுல்லாஹ். 2க்கும் தந்தை வழியாக இப்ராஹிம் நபி தான். ஆனா ரசூலுல்லாஹ் பனு இஸ்ரவேல் வரமாட்டாங்க. பனு இஸ்ரவேல் மத்த தரப்பு. ஞாபகம் வச்சுக்கணும், ஏற்கனவே படிச்சிட்டோம். இல்லைன்னா நீங்க ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, இந்த சப்ஜெக்ட் நான் ஃபுல்லாக பேசிக்கிறேன். அப்போ இப்போ இவங்களை தான் இந்த பனு இஸ்ராயல் நம்ம சொல்லுவோம். இந்த பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் இருந்து வந்த கூட்டங்களில் ஒன்று தான் இந்த ஆல இம்ரான். இந்த ஆல இம்ரான் 2 தரப்பா. நான் ஆலன்னு சொல்கிறேன், நேரடியாக சொல்லும்போது ஆளுன்னா சொல்லணும். இப்போ அது ஆளுன்னா உங்களுக்கு குழப்பமாயிடும், என்னடா ஆலு இம்ரான் வேற ஒன்று சொல்கிறாங்க. ஆல இம்ரான் நீங்கள் வச்சுக்கணும், சரிதானே? இந்த ஆல இம்ரான் 2 கிளைகளை பற்றி நீங்கள் குர்ஆன் சொன்னால பார்க்கலாம். இதுல நாம இந்த குர்ஆன்ல ஆல இம்ரான் அல்லாஹ் பயன்படுத்திக்கிறது யாருன்னா, இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வாப்பாய்க்கிறார் இம்ரானும் அவனோட குடும்பம். யார் குடும்பத்தில் வருவாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, புள்ள. அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரோட பேர் ஹாரூன். ஹாரூன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் இல்லை, அது வேற. ஹாரூன், யா உக்த ஹாரூன் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், ஹாரூனின் சகோதரியே, உங்களோட வாப்பா இப்படி மோசமா நடக்கலையே, உம்மா இப்படி இருக்கலையே, நீங்க மட்டும் இப்படி வந்தாங்கன்னு கேட்கும்போது ஹாரூன் யூஸ் பண்ணாங்க. அப்போ யார் யார் வருவாங்க? இம்ரான் வருவார், அவர் மனைவி அது ஹன்னாவோ என்ன ஒரு பேர் வரலாற்றில் சொல்றாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, வரலாற்றில் ஒரு பேர் சொல்றாங்க. மனைவி வருவாங்க, அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அதே மாதிரி அவங்களோட சகோதரர் ஹாரூன், அந்த கிளையிலிருந்து வந்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல மாதிரி தான் ஈசா. வளைஞ்சா உங்களுக்கு இவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இவங்க ஏற்கனவே ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். யாரு? பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், சிறப்புப்படுத்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த சந்ததியில வந்தவங்க.
ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட தான் இந்த பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த தரப்புலேருந்து நபிமார்கள் வர செப்டரை எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். என்ன காரணம்னா அவங்க செஞ்ச வேலை என்ன செஞ்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து இன்னைக்கு ஜீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் தான் கொலை செஞ்சவங்க அப்படின்னு சொன்னவர்கள் தான் யூதர்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? மா கத்தலூஹு வமா ஸலபூஹு, அவங்க கொலையும் இல்லை சிலுவையில் அறையும் இல்லை, அல்லாஹு தஆலா ஆள்மாறாட்டத்தை உண்டாக்கினேன்னு சொல்றான். ஆனால் பிரச்சனை என்னன்னா இதை நம்ம சொல்லத்துக்கு முதல்ல கிறிஸ்தவ உலகம் சொல்லணும். ஆனால் கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்றாங்கன்னா உண்மைதான் கொண்டாங்கதான்றாங்க. என்னத்துக்குண்டா அவர் தன்னுடைய இனத்துக்காக உயிர் நீத்தார். ஆதி பாவம் சொல்லுவாங்க அவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறுக்கு இவர் தன்னோட உசுரை கொடுத்தாருன்னு சொல்றாங்க. மூட நம்பிக்கை விளங்கா சொல்றது. கிறிஸ்தவ உலகத்தில் இப்போ நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வானத்திலும் தாழே பூமியிலும் என்னை அன்று வேறே தேவர்கள் உண்டாயிருக்க கூடாத இருக்குது. ஆனால் அவரை கடவுளுங்கிறாங்க. முக்கடவுள் திரித்துவம் எல்லாம் உண்டாக்கி வச்சுக்காங்க. சரி, அதை புறவு பேசுவோம். இப்போ இந்த சந்ததிகள் நான் இப்போ சொன்னேனே யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவனோட பாப்பா, அவங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல அம்மா, சகோதரர் ஹாரூன், அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவங்க தான் இந்த ஆல இம்ரான் சொல்றது. இம்ரானின் கிளைன்னு இவங்க தான் சொல்லுவாங்க. சுருக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் சுருக்கம். இதை நீங்க நிறைய பார்க்கலாம். உதாரணமா நீங்க அடுத்த சொல்ற யாரு இன்னும் அதாவது அல்லாஹு தஆலா இதை குர்ஆன்ல சொல்றா எப்படின்னு சொன்னா சூரா தஹ்ரீம்ல 66ல 11 12 எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா ஆரம்பத்தில் ஃபிரௌனுடைய மனைவியை பத்தி சொல்றான். சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா பிறகு சொல்றா பத்தி ஓ மரியம், அல்லாஹ் மரியமை சொல்றான் இப்னத இம்ரான், இம்ரானுடைய மகள், அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே தன்னுடைய அதாவது கற்பை மிகவும் அழகான முறையிலே பாதுகாத்தார்கள். வ நஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நம்முடைய அதாவது உயிரை நாம் அவர்கள் என்ன செய்தோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் உயிரை நாம் ஊதினோம். வ ஸத்தகத் பி கலிமாத்தி ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய ரப்புடைய வசனத்தை அவள் உண்மைப்படுத்தினாங்க. வ குத்துபிஹி, வேதத்தை உண்மைப்படுத்தினார்கள். வ கானத் மினல் கானிதீன், அல்லாஹ்வை வழிபடுகின்ற ஒரு பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரு? இப்னத்த இம்ரான், இம்ரானுடைய மகள். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இம்ரானுடைய கிளையார்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆன்ல சூரா தஹ்ரீம்ல சொல்லி இருக்கிறான். இதே மாதிரி பொதுவாக அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரையும் அதாவது இந்த பிள்ளைகள் உருவாகிறதுக்கு பின்னால பேரண்ட்ஸோட வழிகாட்டுதல் மிக முக்கியமானது. இந்த இம்ரான் என்பவர் இவங்க பைத்துல் மக்தஸ் இன்னைக்கு இருக்குது, அந்த பைத்துல் மக்தஸ் ஷாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெருசலம், அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்த அந்த சமுதாயத்தில் உள்ளவர் தான் அவர். மிகச்சிறந்தவர், பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் வந்த மிகச்சிறந்தவர். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் புறவு வந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எங்க நடக்குது? ஃபுல்லா மிஸ்ர்ல, கடைசி மூமெண்ட்ல தான் மிஸ்ரை விட்டு வாராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பாக்கும் இம்ரான் தான் சொல்றது. புரியுதா உங்களுக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தைக்கும் இம்ரான் என்று சொல்லப்படும். ஹதீஸ்ல நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆதாரம் சொல்லுவேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி அவங்களோட சகோதரி இருந்தாங்க. அதே மாதிரி சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரும் நபியா இருந்தார். அவங்களோட அந்த குடும்பத்துக்கும் இம்ரானுடைய குடும்பம்னு சொல்றது. இதனால தஃப்சீர்ல சில இடங்கள்ல இம்ரானின் கிளையார்கள் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வாப்பா, ஏன்னா அதுக்கு பிறகுதானே அதுல இருந்து நிறைய நபிமார்கள் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஹாரூன் நபி, அதே மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், என்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே அதுலேருந்து வந்தாங்க. நிறைய நபிமார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூட அதுலேருந்து வந்தவங்க தானே. அப்போ அதனால அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் என்று புகழ்ந்து சொல்வது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வாப்பாட அந்த குடும்பத்தை தான் என்று சொல்லி சில தஃப்சீர்கள் எழுதிக்கிறார். ஆனால் உண்மை அதில்ல. உண்மை என்னன்னு சொன்னா இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வாப்பா இம்ரானுடைய கிளையார்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல புகழ்ந்து சொல்றான்றதை நீங்க சுருக்கமா தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ குறிப்பாக இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரலாற்றில் மிக புகழ்ந்து பேசப்படக்கூடிய ஒரு பெண்மணி. பாருங்க, அல்லாஹு தஆலா நம்ம நினைக்கக்கூடாது ஆண்களை தான் அல்லாஹு தஆலா உயர்த்துகிறான் புகழ்ந்திருக்கிறான். பெண்களாக இருந்தால் கூட அவங்க இந்த உலகத்தில் நல்லவங்களாக வாழ்ந்த ஆண்களை விட அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹு தஆலா தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, அதாவது அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றான், யார்? ஆண்களுக்கும் சேர்த்து. அல்லாஹு தஆலா தரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய மனைவி அல்லாஹ் உதாரணம் சொல்றான் பெண்களை பொறுத்தவரைக்கும். இது காலத், அந்த பெண்மணி எப்படி சொன்னாங்கடா, ரப்பிப்னி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டி யா அல்லாஹ். யார் சொல்லணும் இந்த வார்த்தையை? உலகத்தில் எதுவுமே வழி இல்லாத ஆட்கள் சில நேரங்களில் விரக்தியில் யா அல்லாஹ் மறுமையில் இருந்தாலும் தாவேன் அப்படின்னு கேட்கறது வந்து யதார்த்தமாக நடக்கும். உலகத்தில் எதுவுமே கிடைக்கல, சரி அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தில் தருவான் தானே அப்படிங்கிறாங்க. அது எல்லா மூமெண்ட்டும் இருக்க வேண்டிய பண்புண்டாலும் இந்த கஷ்டம் ஓவராகி உலகத்தில் ஒன்றுமே கிடைக்கலண்டா, உலகத்தில் தான் ஒன்றும் இல்லை மறுமையிலேயாவது கிடைக்கட்டும் என்ற மாதிரியான சொல்ற ஆட்கள் இவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை. ஃபிரௌன் என்பவன் ஒரு கொடுங்கோலன் ஆட்சியாளன். அவங்களுக்கு பில்டிங்க்கு கட்டடத்துக்கு ஊடுவாசலுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பெண்மணி. அதான் இதெல்லாம் வேணாம், எனக்கு மறுமையில தாண்டு கேட்கிறேன்னா அதுதான் ஹைலைட். அது இல்லாத ஆள் கேட்கறது வேற விஷயம். இருக்கிறவங்க எல்லாமே உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு பெண்மணி அப்படி கேட்டாங்கன்றது அல்லாஹ் புகழ்ந்து போட்டு மூமின்களே இது உங்களுக்கு உதாரணம் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அது மாதிரி தான் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சிறப்பித்து சொல்றான். எந்த அளவுக்கு சொன்னா கைரு நிசாயிஹா மரியம் இப்னத்து இம்ரான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில் செய்தி வருது, உலகத்திலேயே பெண்களில்
மிகச்சிறந்த பெண் மரியமுடைய, அதாவது இம்ரானுடைய மகள் மரியம் ஆகும். அதே மாதிரி ஹதீஜாவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உலகத்தில் வந்து மிகச்சிறந்த பெண்கள் என்று 5 பேரை சொல்லுவாங்க. இதில் முதலாவது யாருன்றதுல தான் கருத்து முரண்பாடு. பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை பற்றி சொல்லும்போது 5 பேர் உதாரணமாக இது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதெல்லாம் தேவையான விஷயங்கள். ஹதீஜா ரசூலோட மனைவி, ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, ஃபாத்திமா பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலோட மகள் ஃபாத்திமா, அதே மாதிரி ஆசியாண்டா யாரு, ஃபிரௌனுடைய மனைவி, அதே மாதிரி மரியம். இந்த 5 பேரும் சிறப்பிக்கப்பட்டவர்கள் என்று ஹதீஸில் நிறைய வருது. இந்த 5 பேர்ல யார் முதன்மையானவர்கள் என்பதில் கருத்து முரண்பாடு. ஒவ்வொரு அக்கௌண்ட் ஒன்று சொல்றாங்க. அதே நேரத்தில் இப்போ ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இல்லை ஆயிஷா நாயை தான் சொல்லலாம், ஏன்னா அல்லாஹு தாலா அதைத்தான் அதாவது மிகச்சிறப்பாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா வேறு இடங்களையும் மிகச்சிறந்த பெண்மணி என்று சொல்றான். அல்லாஹு அலம் 5 பேரும் பெண்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஹதீஜா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா ரசூலுடைய மகள், ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி, அடுத்து யாரு, மரியம். நம்ம படிக்க போறோம். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், மல் மஸீஹ் இப்னு மரியம் இல்லா ரசூலு, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு சொல்றான். அதாவது மரியமுடைய மகன் ஈசா இருக்கிறாரே அவர் ரசூல் தான். கது ஹலத் மின் கப்லிஹி ரசூல், இதுக்கு முன்னும் தூதர்கள் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வ உம்முஹு சித்திகா, அவர்களுடைய தாய் ஒரு சித்திகா, உண்மையானவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு அவங்க அந்த கடவுள்னு சொல்றாங்களே அதை மறுக்கிறான். கானா யகுலானி தஆம், என்ன ஃபிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு தெரியுறீங்க கடவுள்ட்டு முக்கடவுள்னு சொல்றீங்களே. அல்லாஹ் தஆலா சொல்றான், கானா யகுலானி தஆம், 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அல்லாஹ் கடவுள் இல்லைன்னு இந்த மறுக்கிறான். சரிதானே? அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா உம்முஹு சித்திகான், தாய் உண்மையாளராக இருந்தார்கள் என்று சொல்றான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல இம்ரான்ல 42ல சொல்லுங்க, இது காலத்தில் மலாயிகத்து, வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொன்னபோது எப்படி சொன்னார்கள், யா மரியம் இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி, அல்லாஹ் உங்களை இஸ்தஃபாக்கி, உங்களை தெரிவு செய்திருக்கிறான். எப்படி? ஆல இம்ரான் மட்டுமல்ல, பிரத்யேகமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தெரிவு செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். வதஹரகி, உங்களை தூய்மைப்படுத்தி இருக்கிறான். வஸ்தஃபாக்கி அலா நிசாயில் ஆலமீன், உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் விட உங்களை தெரிவு செய்திருக்கிறான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகச்சிறந்த பெண்ணாக இருக்கிறாங்க என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இந்த ஆல இம்ரான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3 இடங்கள்ல சொல்றான். சூரா ஆல இம்ரான்ல சொல்றா எப்படி, நான் ஏற்கனவே சொன்ன வசனத்துல இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான அலல் ஆலமீன், அகிலத்தார்களை எல்லாம் விட இவர்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அதுல ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஒரு இடம். இது சூரா ஆல இம்ரான்ல 33, 34 ஆகிய வசனங்கள்ல பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான். எப்படின்னு சொன்னா, அதாவது இம்ரானுடைய மனைவி, அது யாரு, இம்ரானுடைய மனைவி யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய். சரிதானே? அல்லாஹ் தஆலா சொல்றான், இது காலத் இம்ராஅத்து இம்ரான், அதாவது இம்ரானுடைய மனைவி, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றில் உள்ளதை உனக்காக நான் நேர்ச்சை செய்திருக்கிறேன். அது என்னன்னு சொல்றேன், ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வாயாக, இன்னக அன்த ஸமீஉல் அலீம். ஆல இம்ரான்ல 35ல நீங்க பார்க்கலாம். அதாவது அந்த காலத்துல வந்து என்ன செய்வாங்கண்டா, அதாவது பிள்ளைகளை அந்த பள்ளிவாசலுக்காக நேர்ச்சி செய்வாங்க. அல்லாஹ்ட ஹித்மத் செய்யறதுக்காக ஒரு வழிமுறை இருந்தது. நான் அந்த பள்ளிக்காக அந்த பிள்ளைய பிறக்க முதலே யா அல்லாஹ் என் வயிற்றுல உள்ளதை, அவங்க உண்மை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுதுன்னு நினைச்சு சொல்றாங்க, யா அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா. முஹர்ரரான்னு சொல்றது என்னன்னு கேட்டா, அதாவது வந்து நான் வந்து என்னுடைய வயிற்றுல உள்ளதை உனக்காக நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன். உன்னுடைய பணிவிடைக்காக பள்ளிவாசல்ல அந்த பைத்துல் மக்தஸ்ல பணிவிடை செய்வாங்க. அவ்வளவுதான். அதாவது அவங்களோட வேலையா தான், ஃபுல் டைம் அதில் தான் அவங்க ஈடுபடக்கூடியவர்களாக நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனால் கிடைச்சது பொம்பளை பிள்ளை. அப்போ உடனே சொல்றாங்க, என்ன ஆண்கள் மாதிரி வராத பொம்பளை பிள்ளைன்றாங்க. சரி, அது பிறகு பார்ப்போம், ஏன்னா அப்படின்னா விஷயம் நீண்டும். அப்போ இதை நீங்க குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் 35ஆம் வசனத்தில். அப்போ இந்த இடத்துல இம்ரானுடைய மனைவின்னு அல்லாஹ் யூஸ் பண்றான். இதே மாதிரி நீங்க பாருங்க, 3வது மரியத்தை பத்தி அல்லாஹ் சொன்னா. ஏற்கனவே அந்த வசனம் சூரத் தஹரீம்ல 12ல ஓ மரியம் இப்னத்தல் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம்னு சொல்றான். அப்போ 3 இடத்துல அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அப்ப இதுல நீங்க சுருக்கமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இந்த இம்ரானுடைய கிளையார்கள் இவங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலிருந்து வராங்க. அதுல வரவங்க தான் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடி பைத்துல் மக்தஸ் வந்தாங்க. அந்த சந்ததியிலிருந்து வந்த கடைசி, அதாவது பனு இஸ்ரவேல்ல கடைசி நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்பத்துக்கு தான் ஆலு இம்ரான் சொல்றது. விளங்கா சொல்லுது. இப்போ நீங்க குர்ஆனை படிக்கும்போது ஆலு இம்ரான் உடனே டக்குனு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மா வாப்பா இல்லை மன்னிக்கணும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், அவங்கட வாப்பா, தாயுடைய தந்தை இம்ரான், அவர் தானே வாப்பா. அதே மாதிரி மனைவி ஈசா. அதே மாதிரி ஒரு சகோதரி இருந்தாங்க. என்ன பேர் சகோதரிக்கு? இப்பதான் சொன்னேன், ஹாரூன் 2 இருக்குது. இது பனு இஸ்ரவேல். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, அவர் வாப்பா இம்ரான் தான், அதுவும் ஹாரூன். இந்த இடத்துல அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர் பேரும் ஹாரூன் என்பதை நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இதுதான் இதில் சுருக்கம். அப்ப இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல
சில ஆட்கள் வந்து இந்த அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பாட பேரும் இம்ரான் தானே, அப்ப அவங்க 2 பிள்ளைகள் நபிமார்கள் தானே, அவங்க அந்த ஆல இம்ரானை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி போடும் கருத்து முரண்படுறாங்க. அந்த கருத்து முரண்பாடு சரியானதல்ல. ஆல இம்ரான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்தை தான். அப்ப அதுல யார் யார் வருவாங்க? இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தந்தையுடைய பேர் இம்ரான் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, ஹாக்கிம்ல ஒரு செய்தி சரியா பதியப்பட்டிருக்குது. மூஸா இப்னு இம்ரான் சஃபியுல்லாஹ்னு சொல்றாங்க. மூஸா இப்னு இம்ரான், இம்ரானுடைய மகன் மூசா என்று ஒரு செய்தி இருக்கு. நீங்க பார்க்கலாம் சூரா 4100 இலக்கத்துல முஸ்தத்ரக் அல் ஹாக்கிம்ல இந்த செய்தி பதிவாயிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவும் இம்ரான் தான். இதே மாதிரி முஸ்லிம்ல சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹ் இந்த மிஅராஜ் சென்ற நேரத்தில் மரர்து லைலத்தன் உஸ்ரிய பி அலா மூஸா இப்னு இம்ரான், நான் இந்த அதாவது மிராஜ் பயணத்தின் போது நிறைய நபிமார்களை தாண்டி சென்றார்கள், கடந்து சென்றார்கள். மூஸா இப்னு இம்ரானையும் நான் கடந்து சென்றேன். அப்ப இந்த குடும்பத்தில் யார் யார் வருவாங்கண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பாட பேர் இம்ரான், அவங்களோட மனைவி. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த ஆற்றுல போடும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் தன் சகோதரி, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அதாவது இன்னொரு பொம்பளை பிள்ளை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி, தன்னுடைய மகள் சொல்றாங்க, இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போங்க, யார் அதை எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அது குர்ஆன்ல நீங்க இதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுறான். அதாவது வந்து சூரா தாஹால நீங்க பாருங்க, வ இத உஹைனா இலா உம்மிக மா யூஹா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றா, உங்களோட தாய்க்கு நாங்கள் அறிவிக்க வேண்டிய விஷயத்தை சொன்னோம். அன் யக்தி ஃபீஹி ஃபித் தாபூதி ஃபக்தி ஃபீஹி ஃபில் யம்மி, நீங்க ஒரு பேழையில உங்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு நீங்க என்ன செய்யுங்க, கடல்ல வீசிடுங்க, அது போய் ஒதுங்க வேண்டிய இடத்துல போய் ஒதுங்கும், உங்களுக்கும் அவருக்கும் எதிரியாக இருக்கிறவர் எடுப்பாரு. அப்படியே யாரு ஃபிரௌன் எடுக்கிற விஷயத்தை அல்லாஹ் யாருக்கு போடுறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு போட்டிருக்கிறான். இது தம்ஷி உஹ்துக, உங்களுடைய சகோதரி அதை பின்தொடர்ந்து சென்ற போது ஃபதகூலு ஹல் அதுல்லுக அலா மன் யக்ஃபுலுஹு, நான் உங்களை இந்த பொறுப்படுத்தி வளர்க்கக்கூடிய குழந்தைய ஒரு தாயை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தான் அந்த குழந்தைய என்ன செய்றாங்க, பால் கொடுத்து வளர்த்தாங்கன்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதில் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரின்றான். அப்ப இந்த ஆல இம்ரான் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தில் யார் வருவாங்கடா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இம்ரான், அவங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி, இந்த சகோதரி மனைவி. புரியுதா உங்களுக்கு? அப்ப இப்போ புரிஞ்சுக்கணும், ஆல இம்ரான் 2 இருக்குது. வழங்கதா சொல்றது, ரெண்டுமே பனு இஸ்ரவேல் சமுதாயத்துல வருவாங்க. இதுல முந்தினவங்க யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமா மூசா அலைஹிஸ்ஸலாமா? மூசா நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல நடக்கிற சம்பவத்தை அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். புரியுதா? இது எங்க நடக்குது? பைத்துல் மக்தஸ்ல நடக்குது, ஜெருசலத்துல நடக்குது. இந்த சம்பவம் ரெண்டையும் நீங்க தெரியணும்னா குர்ஆன்ல பின்னணியில் உள்ள விஷயங்கள் இதெல்லாம். புரியுதா உங்களுக்கு? விளங்கிட்டா விளங்கலையா? யாருக்கா புரியலன்னு சொல்லுங்க. கிளியரா? கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். ஏன்னா மறக்கக்கூடாது. இதுக்கு பிறகு ஆல இம்ரான் படிக்கும்போது யார் ஆல இம்ரான், இப்படிதானே பனு இஸ்ராயேலை நம்ம நினைச்சிருந்தோம். யா பனி இஸ்ராயேல் குர்ஆன்ல வருது, யார் பனி இஸ்ராயேல், எங்க இவங்க ஸ்டார்ட், அப்ப தெரியணும். கிளியரா உங்களுக்கு விளங்கிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப 2 கருத்து முரண்பாட்டை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, அந்த குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பேசல. இது வந்து இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி தான் சொன்ன விஷயம்ன்றதை நீங்க தெரிந்து கொள்ளணும். இது நிறைய இந்த விஷயங்களை நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, நாம இப்ப படிச்சிட்டோம், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஆல இம்ரான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வாப்பா பத்தி தான் பேசுது, அந்த குடும்பத்தை பத்தி தான் பேசுது அப்படின்னு நாம படித்திருக்கிறோம். இதே நேரத்தில் இந்த இம்ரான் என்பவர் இருக்கிறாரு, இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல ரஜுலன் சாலிஹன், ஒரு நல்ல மனிதராக இருந்தார். அவனோட மனைவி வந்து ஜௌஜத்துன் சாலிஹத்துன் தய்யிபத்துன், நல்ல பெண். அதாவது எப்பவுமே நல்ல குடும்ப பின்னணியில உருவாகிற, அதுல நல்ல குடும்பம் வரக்குள்ள வாப்பம்மா 2 பேரும் எடுக்கும். சில நேரம் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும், பொம்பளை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தாயுடைய அந்த அந்த பண்பாடு தான் கூடுதலாக அவங்ககிட்ட தாக்கம் இருக்கு. எவ்வளவுதான் தகப்பன் இருந்தா கூட தகப்பன் கூடுதலான நேரங்களை தாய் தானே செலவழிப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தாயை போல புள்ள நூலை போல சீலம்பாங்க. அதனால திருமணம் முடிக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் ஒரு குடும்ப பின்புலத்தை பார்க்கணும்னா அந்த பெண்ணுடைய தாயை பாருங்க. அந்த தாயுடைய குணாதிசயம் பெரும்பாலும் ஒரு பெண்ணிடத்துல இருக்கு. நான் சொல்றது விதிவிலக்கான ஆட்கள் இருக்கலாம். ஜெனட்டிக் வைஸ் ஒரு வாப்ப மாதிரியே ஒரு புள்ள வளரலாம், எங்க கொண்டு விட்டாலும் வளரும், அது வேற விஷயம். ஆனால் ஒரு தாயுடைய அந்த பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், வணக்க வழிபாடு, பக்குவம், ஒழுக்கம், இது எல்லாம் பெரும்பாலும் பிள்ளைகிட்டே இருக்கும். சில நேரம் இது விதிவிலக்காக இருக்கலாம். எவ்வளவுதான் நல்ல தாய்க்கு பிறந்திருந்தாலும் சில புள்ள விதிவிலக்காய்க்கும். நூஹ் நபிக்கு பிறந்த ஒரு புள்ள காபிரா போயிலையா, இப்ராஹிம் நபிக்கு பிறந்த இப்ராஹிம் பாப்பா நம்ரூதுக்கு பிறந்த ஒரு ஆள் ஒரு நபியாக இல்லையா, உலகத்துக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியா இல்லையா, விதிவிலக்காக இருக்கலாம். ஆனா இந்த தாக்கம் இருக்கும். அப்ப நல்ல தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்ததால, அதுவும் வயிற்றிலே இருக்கும் போதே என் பிள்ளை நான் அல்லாஹ்வுக்காக நேர்ச்சி செய்ய போறேன்னு சொல்றேன்னா எவ்வளவு ஒரு இபாதத்துள்ள ஒரு தாயாக அவ இருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த ஒரு பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கினாண்டா அதுக்கு பின்னால அந்த பேரண்ட்ஸ் நல்ல குணங்கள் மறைஞ்சிக்கு. இதுல நமக்கு என்ன பாடம்டா, நம்ம இந்த வரலாற்றை படிக்கிறதோட நம்ம நிப்பாட்டுறதல்ல, நம்ம நல்ல தாயாக நல்ல தந்தையாக நம்ம இருக்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கணும். நம்மளோட பிள்ளைகள் ஏன் நல்லா உருவாகலை, ஒரு தாய் தந்தையுடைய வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது. நல்லவங்களாக நம்ம இருக்கணும், அப்பதான் நம்மளோட பிள்ளைகளும் நல்லவங்களாக இருப்பாங்க. அதன் மூலமாகத்தான் நமக்கு வாழ்க்கையில வரக்கத்து கிடைக்கும்ன்ற விஷயத்தை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சு கொள்ள முன்னுக்கு, அதாவது இல்லை நாங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இன்ஷா அல்லாஹ்
நெக்ஸ்ட் வீக் 7 மாதிரி தான் ஈசா நபியோட வரலாற்றை நம்ம இதோட தொடர படிச்சுவோம். அப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிடும். நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த இவங்களோட வரலாற்றில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க அதாவது அல்லாஹு தாலா தந்தை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வச்சான். அதாவது தந்தை இல்லை, வாப்பா இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்க வச்சான். இந்த பிறக்க வச்சதுக்கு பின்னால இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் நிறைய சோகங்களும் கஷ்டங்களும் எவ்வளவு, அதாவது அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு விருப்பமாக வாழ்ந்தாங்க, அவங்க அந்த வாழ்க்கையில் அந்த தூய்மை தன்மையினுடைய அந்த ரிசல்ட்டை அவங்க எப்படி கண்ணால் பார்த்தாங்க, எவ்வளவு கேவலங்களை இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையோ இவங்க கடவுள்னு மதிக்கக்கூடிய ஜீசஸையோ அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா, நபின்னு ஏற்றுக்கொள்றாங்களா? இல்லை, இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் மிக மோசமாகத்தான் சொல்றாங்க. ஆனால் அந்த யூதர்களோட தான் இவங்க கூட்டாளிகள் தெரியுறாங்க. யாருக்கு இவங்க நெருக்கமாக இருக்கணுமோ அவங்கள விட்டுட்டு யூதர்களோட தான் இவங்களோட எல்லா விதமான விஷயங்களும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தாலா அதாவது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேர்ச்சை செஞ்சு இதை பொறுப்பெடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் வருது. ஏன்னா பொதுவாகவே ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த பொறுப்பெடுக்கும் போது நான் வாரேன் நீ வாரேன்னு போட்டி போடுவாங்க. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை யார் பொறுப்பெடுக்கிறது என்ற விஷயத்துல இப்போ ஒரு சர்ச்சை வருது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹு தாலா அது குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், தங்களோட பேனைகளை போட்டு என்ன செஞ்சாங்க, யார் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி அவங்க சாய்ஸ் பண்ணினாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு அது தெரியாதுன்னு அல்லாஹு தாலா சொல்றான். யாருக்கு அந்த பொறுப்பு கிடைச்சுன்னா ஜக்கரியா நபி கிடைக்கும். ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல சொந்தம், 2 வகையில் சொந்தமாகறாங்கன்னு வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். ஒன்று தாயின் சகோதரி, அதாவது சாச்சான்னு சொல்லுவேன், அவங்களோட சகோதரியை திருமணம் முடிச்சவங்கன்னு வருது, தாயின் சகோதரியை முடிச்சாங்கன்னு வரலாற்றில் வருது. அது நமக்கு அதை நிரூபிச்சு கொள்ள இயலாது. ஆனால் மிக நெருங்கிய உறவினராக இருந்தார். அவர் ஒரு நபி. அவர் தான் என்ன செஞ்சாங்க, இதே சேம் டைம்ல தான், அதாவது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான். அதாவது யாரு, என்ன பேர், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, நம்ம தனியாக படிப்பேன், அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் ஆயினா நம்ம டைம் போயிடும். அப்போ இந்த பொறுப்பு எடுத்த நேரத்தில் அந்த அவங்க மிஹ்ராப், அவங்களுக்கான அந்த மறைவான ஒரு இடத்துல இருப்பாங்க. போகிற நேரத்தில் அங்கே சாப்பாடு அல்லாஹ் தஆலா அற்புதமான முறையில் அன்னாலக்கி ஹாதான்னு கேட்குறாங்க. என்னப்பா பழமெல்லாம் எங்கேயும் வந்து அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு விசேடமாக உணவளித்தாண்ட சம்பவம் எல்லாம் நாங்கள் படிச்சுக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அல்லாஹ் தஆலா இவங்களோட கருவில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உருவாக்கிய நேரத்தில் அல்லாஹ் இதை அவங்களுக்கு அறிவிக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையும், அதாவது இந்த கிறிஸ்தவ உலகம் வர கடவுள்னு சொல்றதுக்கு காரணம் வாப்பா இல்லை, அவர் அற்புதமாக பிறந்தார். அப்படி பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க வாப்பாண்டு கடவுள்னு சொல்ல வேண்டி வரும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹ் கமஸலி ஆதம். ஈசாவுக்கு அல்லாஹ் இடத்துல உதாரணம் என்னன்னு சொன்னா ஆதமுடைய உதாரணமாகும். ஏன்னா ஹலகஹு மின் துராபின், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைத்தான். சும்ம கால லஹு குன் ஃபயகுன், குன் என்று சொன்னவன அல்லாஹ் அவர் ஆகிவிட்டார். அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதரை படைக்கணும்டா அவன் எப்படி வேணாலும் படைப்பான். ஒரு ஆண் இருந்தா தான் ஒரு மனுஷன் உருவாகுவான் என்பது நம்மளோட தீர்வு. ஆனால் படைச்ச ரப்புக்கு குன்னு சொன்னா ஆகிடுவார். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீங்க வாப்பா இல்லைன்னு நீங்க பெரிய அற்புதமா கடவுள் நினைக்கிறீங்களே, அப்படி பார்த்தா நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுள் சொல்ல போறீங்களா? அவரையும் ஒண்ணுமில்லாம தானே படைச்சான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அந்த ஹிஸ்டரியை சொல்றான், அந்த சம்பவத்தை சொல்றான். அதோட நாம அதை சொல்லி முடிப்போம்னு நினைக்கிறேன். போன வாரம் கொஞ்சம் டைம் கூட்டிட்டு, அதனால இந்த இதோட முடிச்சிடும், சரிதானே? இதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கருவுற நேரத்தில் நடக்கிற நிகழ்வு மட்டும் சொல்லிட்டு இன்ஷால்லா அடுத்த வாரம் எல்லாம் நாடினால் அடுத்த வாரம் நான் பயானா இருந்தா வேற யாரும் இல்லாம இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வரலாற்றை சொல்லி இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அதாவது அல்லாஹ் தஆலா இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வைது காலத்தில் மலாயிகத்து யா மரியம், மலக்குமார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட சொன்னபோது, இன்னல்லாஹ யுபஷ்ஷிருகி பி கலிமத்தின் மின்ஹு, அல்லாஹ் அவரிடமிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். அவன் ஒரு புள்ளை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொல்கிறான், இஸ்முஹுல் மஸீஹு ஈஸா இப்னு மரியம், அவருடைய பெயர் ஈஸா இப்னு மரியம் ஆகும். அவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு அல்லாஹ் சொல்றான், கால ரப்பி, ரப்பே அன்னா யகூனு லி வலதுன், எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும், வலம் யம்சஸ்னி பஷரும், நான் தான் எந்த ஒரு ஆணாலும் தீண்டப்பட்டவன் இல்லையே, நான் எந்த ஆண் தீண்டுதலுக்கு உட்படாம எப்படி அது கிடைக்கும் அப்படின்னு. கால் கதாலிக், அல்லாஹ் அப்படித்தான், யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடிய ஒன்றை படைக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி போட சொல்றான். இதா கலா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன், அல்லாஹ் உன்னை செய்யணும்னு நாடிட்டா குன், அவ்வளவுதான். அல்லாஹ்க்கு நமக்கு தான் அது ஒரு ஆண் வேணும் பெண் வேணும் கரு வேணும், ஏன்னா அப்படி இல்லை டெஸ்ட் டியூப் பேபி என்ன அப்படிலாம் இல்லை, அல்லாஹ்க்கு ஆகுண்டா ஆகிடும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இதை வேற இடத்துல இன்னும் தெளிவா சொல்றான், வதுகுரு ஃபில் கிதாபி மரியம், மரியமை நீங்கள் கொஞ்சம் இந்த வேதத்திலே நினைத்து பாருங்கள். இதின் தபஸத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கியா, அவள் தன்னுடைய குடும்பத்தை விட்டும் கிழக்கு திசையிலே அவர் ஒதுங்கி போயிருந்தார். ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபன், அவர் தனியாக தனக்கான ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்திக் கொண்டார். ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா,
நாம் நம்முடைய ரூஹை, அல்லாஹ் இந்த இடத்துல வானவர் ஜிப்ரீலை சொல்றோம், ரூஹுல் அமீன், நம்முடைய வானவர் ஜிப்ரீலை நாம் அந்த மரியமிடத்தில் அனுப்பினோம். ஃபத்தமஸ்ஸல லஹா பஷரன் சவியா, அந்த பெண்ணுக்கு முன்னால போய் ஒரு மனிதராக காட்சியளித்தார். காலத் இன்னி அஊது பிர்ரஹ்மானி மின்க, உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உன்னிடமிருந்து ரஹ்மானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன் குன்த தகியா, நீ அல்லாஹ்வை பயந்து நடந்தா எனக்கு நீ எந்த விதமான தீங்கும் செய்துவிடக் கூடாது, நான் மோசமான ஒரு பொம்பளை இல்லை, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த ஆணை பார்த்து, யாரும் ஆணல்ல, வானவர் ஜிப்ரீலை பார்த்து, ஜிப்ரீல் வானவர்னு தெரியாது சொல்றாங்க. கால உடனே ஜிப்ரீல் சொன்னாங்க, இன்னமா அன ரசூலு ரப்பி, நான் உன்னுடைய ரப்புடைய தூதுவனாக இருக்கிறேன். நான் எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தையை உனக்கு அன்பளிப்பு தர வந்திருக்கிறேன். உடனே கேட்கிறாங்க, கால் அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும்? வலம் யம்சஸ்னி பஷரும், எனக்கு தான் ஆம்பளைகள் தொடலையே. வலம் அக்கு பகையா, நான் ஒரு கெட்ட ஒரு மோசமான துர்நடத்தையுள்ள ஒரு ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய அந்த மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடக்கூடிய வகையான ஒரு பொம்பளையும் இல்லையே, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கால் கெதாலி, உடனே வானவர் சொல்றார், அப்படித்தான் நடக்கும். கால ரப்பு, இது அல்லாஹ் உனக்கு சொல்லியிருக்கிறான். ஹுவ அலைய ஹய்யுன், அல்லாஹ் சொல்றான், இது எனக்கு லேசான வேலை. வலி நஜ்அலஹு ஆயத்தல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு ஒரு அத்தாட்சியை நான் உண்டாக்க விரும்புகிறேன். வ ரஹ்மத்தம் மின்னா, என்னிடமிருந்து ஒரு ரஹ்மத்தை நான் ஏற்படுத்த விரும்புகிறேன். இது அல்லாஹ்விடத்திலே முடிவு செய்யப்பட்ட விஷயம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானவர் ஜிப்ரீல் சொல்றாரு, நீ வெறுத்தாலும் இது இனி நடக்கத்தான் போகுது, எனவே அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். வ கான அம்ரன் மக்தியா, இது அல்லாஹ்விடத்திலே முடிவு செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ஃபஹமலத்ஹு, உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கர்ப்பத்தில் தன்னுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமந்து கொண்டார்கள். ஃபன்தபஸத் பிஹி மகானன் கஸியா, தூரமான ஒரு இடத்திலே அவங்க ஒதுங்கி விட்டார்கள். அஜாஹல் மஹாப் இலா ஜித்இன் நஹ்லா, அவங்களோட அந்த பிரசவ வழி என்பது ஒரு ஈச்ச மரத்தினுடைய அந்த வீச்ச மரத்தடிக்கிட்ட அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு சென்றது. காலத் யா லைத்தனி மித்து கப்ல ஹாதா, என்னுடைய ரப்பே இதுக்கு முதல்லே நான் மௌத்தாகி இருக்க வேண்டாமா என்று மிகவும் அவர்கள் சிரமப்படுகிறார்கள். வகுந்து நான் மரக்கடிக்கப்பட்டவளாக ஆகியிருக்க கூடாதா? ஃபனாதாஹா மின் தஹ்திஹா, உடனே அந்த மரத்தை அந்த அல்லாஹ் தஆலா சொல்ற, நாம் அழைத்தோம், அல்லா தஹ்ஸனி, நீ கவலைப்படாதே, கத் ஜஅல ரப்புக தஹ்தகி சரியா, அல்லாஹ் உனக்கு கீழ்ப்பகுதியிலே ஒரு நீரூற்றை, ஒரு ஆறை ஓட செய்திருக்கிறான். எனவே ஹுஸ்ஸி இலைக்க பிஜிதின் நஹ்லா, ஈச்ச மரத்தினுடைய அந்த கிளையை நீ பலமாக அசைத்து பார். துசாகித் அலைக்க ருத்துபன் ஜனியா, உனக்கு மேலே இருந்து கனிகள் கொட்டும். நீ அதாவது அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்னா, ஒரு ஈச்ச மரத்தை அடிக்கிட்ட கொண்டு போனான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடும் வேதனைப்பட்டாங்க. அல்லாஹ், நான் மௌத்தாக இருக்கக்கூடாதா? ஏன் எனக்கு இப்படி ஒரு பல வகையில் யோசிக்கிறாங்க. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு போனா எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறீங்க. ஒரு பக்கத்தால பிரசவ வலி, தாங்க முடியாத வலி, நான் மூத்தாக இருக்க வேணாம் என்ற அளவுக்கு கவலைப்படுறாங்க. மறுபுறத்தால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன அருள் செய்யறான்டா, அல்லாஹ் சொல்றான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படி? நீங்க கவலைப்படாதீங்க, நான் தானே ரப்பு, நீங்க மானக்கேடான காரியத்தை செய்யவும் இல்லை, நீங்க மோசமான ஆளும் இல்லை, மற்றவங்களுக்கு தெரியுது, நமக்கு தெரியுமே. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, எப்படி நீங்க இந்த ஈச்ச மரத்தினுடைய அந்த கிளையை நீங்கள் அசைத்து பாருங்கள், அதிலிருந்து உங்களுக்கு தரமான நல்ல பழுத்த பழங்கள் கீழே விழும். ஃபகுலி வஷ்ரபி வகர்ரி ஐனன், இதுல நல்லா சாப்பிடுங்க, அந்த ஆத்துல இந்த தண்ணியை குடிங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னுடைய கண்களை அல்லாஹ் தஆலா குளிர செய்திருக்கிறான். ஃபஇம்மா தரயின்ன மினல் பஷரி அஹதன், இப்போ நீங்கள் வெளியில் குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுது. அப்படி போகிற நேரத்தில் நீங்கள் யாரையாவது மனிதர்களை கண்டால் ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமா, நான் அல்லாஹ்விடத்தில் நோன்பு வைத்திருக்கிறேன். அதாவது நோம்புனா பேசக்கூடாது. ஃபலம் துகல்லிமல் யௌம இன்சியா, யாரோட நாளைக்கு பேச மாட்டேன்னு நீங்கள் வாயை திறந்து பேசாது. ஏன் அல்லாஹ் தஆலா அந்த வேலையை செஞ்சாண்டா, அல்லாஹ் குழந்தையை பேச வச்சான். அப்போ ஃபஅத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு காலு, அந்த நேரத்தில் தன்னுடைய குழந்தையை சுமந்து கொண்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களிடத்தில் வருகிறார்கள். அங்கதான் இப்போ இதுவரைக்கும் பனு இஸ்ரவேல் தான், நல்லா விளைக்கணும். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டுகிட்டு வந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? ஹவாரி ஒன்று அல்லாஹ் தஆலா சொல்றானே, அவங்க தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நசாரான்னு சொல்லுவோம். நசாரான்னா உதவி செஞ்சவர்கள். மன் அன்சாரி இல்லல்லான்னு கேட்குறாங்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம், எனக்கு அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்கிறவங்க யாருன்னு, அவங்க தான் நசாராக்கள், அதான் நசாரான்னு நம்ம சொல்லுவோம். யார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்க தான் யூதர்கள். இதில் தான் இந்த பனு இஸ்ரவேல் ரெண்டா உடைஞ்சாங்க, ரெண்டும் பனு இஸ்ரவேல் தான், சரிதானே? அப்போ இப்போ வந்த நேரத்தில் அப்போ கேட்குறாங்க, ஃபஅத்தத் பிஹி கௌமஹா தஹ்மிலுஹு யா மரியம், மரியமே கேட்குறாங்க, யா மரியம் கேட்குறாங்க. எப்படி? காலு யா மரியம் லகத் ஜிஅதி ஷைஅன் ஃபரியா, மோசமான ஒரு வேலையை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க. நீங்க யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே. நான் சொன்னேன் ஹாரூன் ஒரு சகோதரி இருக்கிறாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல மாமா, தாய் மாமான்னு சொல்றாங்க. யா உக்த ஹாரூன் மா கான அபூகி இம்ரஅஸூஇன், உங்க வாப்பா இப்படி ஒரு மோசமான ஒருவராக இருக்கலையே. ஒமா கானத் உம்முகி பகியா, உங்களோட தாய் கூட இப்படி ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபடுற மாதிரியான ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்ன நேரத்தில் ஃபஅஷாரத் இலைஹி, அஷாரத் இலைஹி, குழந்தை தொட்டில இருந்த குழந்தையை கையை காட்டுறாங்க. அந்த நேரத்தில் காலு கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி சபியா,
தொட்டியில் கிடக்கிற குழந்தையோட பேச சொல்றீங்களே, அது எப்படி அந்த குழந்தை சின்ன பிள்ளை எப்படி பேசும், கை குழந்தை எப்படி பேசும்ன்றாங்க. கால் இன்னி, உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தையாகும் போது பேசுறாங்க. கால இன்னி அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். கடவுள்னு சொல்லல, நான் அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கிறேன். ஆதானியல் கிதாப் வ ஜஅலனி நபியா, அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்து என்னை ஒரு நபியாக ஆக்கி இருக்கின்றான். வ ஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் நான் பாக்கியமுடையவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான். வ ஔசானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி, அல்லாஹ் எனக்கு தொழுகையை தொழுமாறு ஏவி இருக்கின்றான், ஜகாத் கொடுக்குமாறு ஏவி இருக்கின்றான். மாதும் துஹையா, நான் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் நான் தொழுமாறும் ஜகாத் கொடுக்குமாறும் அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான். வ பர்ரன் பிவாலிததி, என் தாயோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளும் அல்லாஹ் எனக்கு ஏவிருக்கிறான். வலம் யஜஅல்னி ஜப்பாரன் ஷகியா, அல்லாஹ் என்னை ஒரு அகங்காரம் கொண்டவனாகவும் அதாவது துர்ப்பாக்கியமுடையவனாகவும் அல்லாஹ் ஆக்கவில்லை. வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா, நான் பிறந்த நாளிலும் அதே மாதிரி நான் மௌத்தாகக்கூடிய நாளிலும் நான் உயிர் பெற்று எழக்கூடிய நாளிலும் அல்லாஹ் எனக்கு சாந்தி ஏற்படுத்தியிருக்கிறான். ذلك ஈஸா இப்னு மரியம், இதுதான் ஈஸா இப்னு மரியம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுதான் அந்த அதாவது மன்னிக்கணும், பனு இஸ்ரவேல்கள் இருந்து வந்த இந்த அதாவது இம்ரானுடைய கிளையார்கள் வரலாறு. இம்ரானுடைய கிளையார்கள் அல்லாஹ் யாரை சொல்றான்றதை நீங்க பாத்துக்கணும். இதுல கனெக்ட் ஆகுறவங்க, தொடர்பாகிறவங்க ஜக்கரியா நபி, உறவுன்ற வகையில். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் வழியில அவர் சகோதரராக இருக்கிறார் அப்படின்றது சுருக்கமாக நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இதுல நமக்கு என்ன படிப்பினண்டா, இந்த மக்கள் எப்படி ஒரு தூய்மையாக வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி எப்படி தங்களை அவங்க அர்ப்பணம் செய்தார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஹிதமத் செய்தார்கள், ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படி அவங்க அந்த உலக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட வாழ்ந்திருக்கிறாங்கன்றதை மரியம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மட்டும் நாங்க பார்க்கல, அவங்களோட தாய்கிட்டையும் நாங்க பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை தரக்கூடிய சம்பவமாக இருக்குது. அப்ப இந்த சுருக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த நம்மட அமர்வுல இன்ஷா அல்லாஹ் அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சிடுவோம். ஏன்னா இதில் நம்ம தொடர்ந்தா அது முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் நாம் அதாவது எடுத்து நடக்கக்கூடிய இதில் படிப்பினைகளை நாம் விளங்கி நாம் அதே போன்ற ஒரு சமூகமாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.